இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை ஒரு மாபெரும் பெருவிழாவை கொண்டாடி மகிழ அழைப்பு கொடுக்கின்றது. அது என்னவென்றால், நீதியின் அரசராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருவில் தாங்கிய அன்னை மரியாளுடைய அமல உற்பவ பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த அமல உற்பவ பெருவிழா என்பது ஏறக்குறைய 8ஆம் நூற்றாண்டிலிருந்து அன்னையாம் திரு அவையிலே கொண்டாடப்பட்ட ஒரு நிகழ்வு. ஆனால் சரியாக அமல உற்பவ விழா என்று அவர்கள் கொண்டாடவில்லை. மாறாக அன்னை மரியாளுக்கு தனிச்சிறப்பு கொடுத்து இந்த விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். 1854ஆம் ஆண்டு 9ஆம் பத்திநாதர் அவர்கள் அன்னை மரியாளுடைய தனிச்சிறப்பை மக்கள் இப்படி கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இதன் அடிப்படை காரணம் என்ன என்று அன்னையோடு செபிக்கின்ற பொழுதும், அவருடைய மகனிடம் செபிக்கின்ற பொழுதும் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த விசுவாச கோட்பாடினை உலக திருச்சபையில் இருக்கிற அனைவருமே கொண்டாட வேண்டும் என்று அவர் பிரகடனப்படுத்தினார். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 1854ஆம் ஆண்டு. அன்னை மரியாள் மாசு மறுவற்றவளாக, பாவமற்றவளாக பிறந்தாள் இந்த மண்ணுலகில் என்று. ஆக பாவமற்றவளாக பிறந்தாள் என்பதற்கும் பாவத்தோடு பிறந்தார்கள் என்பதற்கும் வேறுபாடுகள் உண்டு. பாவத்தோடு பிறந்தார்கள் என்றால் கடவுளுக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கின்ற உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆதியாகமத்திலே வாசிக்க கேட்கின்றோம், ஆதாம் ஏவாள் தவறு செய்த பிறகு கடவுள் பாம்பை வஞ்சிக்கின்றார், ஏவாளை வஞ்சிக்கின்றார், ஆதாமை வஞ்சிக்கின்றார். அப்பொழுது ஆதாம் அழகாக சொல்லி முடிக்கின்றார், இவள் உயிருள்ளோர் அனைவரின் தாயாக காணப்படுகிறாள் என்று. ஆக இந்த மண்ணுலகில் அவர்கள் வழியாக இந்த மண்ணுலகில் பிறந்த எல்லோருமே பாவிகளாக பிறந்து விட்டோம். நாம் அனைவருமே பாவிகளாக பிறந்ததினால் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அந்த துண்டிக்கப்பட்ட தொடர்பினை, உறவு பாலத்தை மீட்டெடுக்கத்தான் அன்னையாம் திரு அவை திருமுழுக்கு என்கின்ற அருட்சாதனத்தின் வழியாக நம் ஜென்ம பாவங்கள் கழுவப்படுகின்றன. இவை இயேசுவினுடைய வருகையின் வழியாகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தோடு பிறந்தவர்களுக்கு இறைவனோடு இருக்கின்ற உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. பாவம் இல்லாமல், மாசு மறுவில்லாமல் இந்த மண்ணுலகில் பிறந்தவள் அன்னை மரியாள். இந்த அன்னை மரியாளுக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற உறவு துண்டிக்கப்படவில்லை. இது முதல் காரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம். இரண்டாவது, இந்த விசுவாச பிரகடனத்தை அன்னை மரியாளை பற்றி 9ஆம் பத்திநாதர் உலக திரு அவைக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது இதை அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக நாம் திரு அவையிலே காணுகின்றோம். யார் அங்கீகரித்தது? 9ஆம் பத்திநாதர் திரு அவையிலே ஒரு விசுவாச பிரகடனமாக வெளிப்படுத்துகின்ற பொழுது இதை அங்கீகரித்தது யார்? திருச்சபையில் இருக்கின்றவர்களா? இல்லை, மாறாக 1858ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி அன்னை மரியாள் பெர்னதத் என்கின்ற கன்னிகைக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது லூர்து தேசத்தில் அன்னை மரியாள் இந்த விசுவாச பிரகடனத்தை அவள் உறுதிப்படுத்துகிறாள். அதற்கு முன்னதாக பெர்னதத் கன்னிகையிடம் அன்னை மரியாள் சந்தித்த அந்த நிகழ்வுகளை இந்த ஏழை பெண்ணான பெர்னதத் கன்னிகை அந்த ஆயரிடம் சொல்லுகின்ற பொழுது அந்த ஆயர் நிராகரித்து விட்டார். பெர்னதத்தினுடைய வார்த்தைகளை நம்பவில்லை. மீண்டும் மீண்டும் இந்த பெண்மணி சொல்லுகின்ற பொழுது கடைசியாக இந்த ஆயர் சொன்ன வார்த்தை என்ன? ஓகே, வேண்டுமென்றால் அந்த பெண்மணியானவள் மீண்டும் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து உன்னிடம் பேசினாள். அந்த பெண்ணிடம் நீர் கேள், உன்னுடைய பெயர் என்ன, நீர் யார் என்று. அதே போல அன்னை மரியாள் மார்ச் மாதம் 25ஆம் தேதி 1858ஆம் ஆண்டு இந்த பெர்னதத் கன்னிகைக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது இந்த பெர்னதத் கன்னிகை கேட்கிறாள், அம்மா நீர் யார், உன் பெயர் என்ன? அன்னை மரியாள் அழகாக சொல்லி முடித்தாள், நாமே அமல உற்பவம். வேண்டுமென்றால் அன்னை மரியாள் நான் மரியாள் என்று சொல்லி இருக்கலாம்.
இல்லை, அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுத்த தாயானவள் என்று சொல்லியிருக்கலாம். சுவைக்கின் அன்னாளுடைய ஒரே மகள் என்று சொல்லியிருக்கலாம். ஆதியிலே ஆதாம் ஏவாள் தவறு செய்துகின்ற பொழுது உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவோம், அவ்வளவு உன் தலையை மிதிப்பாள் என்று சொன்ன பெண்மணி நான் என்று சொல்லியிருக்கலாம். எல்லாவற்றையும் நிறுத்தி வைத்து விட்டு அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை என்ன? நாமே அமல உற்பவம். இந்த ஒற்றை வார்த்தையிலே 2 நிகழ்வுகள் நடைபெற்றது. ஒன்று, எந்த விசுவாச பிரகடனத்தை 9ஆம் பத்திநாதர் இந்த உலகுக்கு வெளிப்படுத்தினாரோ அது உண்மையுள்ள விசுவாச பிரகடனம் என்பதை விண்ணகத்திலிருந்தே தந்தையினுடைய அருளாசிர் பெற்ற அன்னை மரியாள் அதை உறுதிப்படுத்தினாள். இந்த மண்ணுலகில் யாரை பற்றி எதை பேசினோமோ அதை பற்றியே அந்த அன்னை மரியாள் தன் காட்சியின் வழியாக வெளிப்படுத்தினாள். இது எதை குறிக்கிறது என்றால், இது அன்னையாம் திரு அவையிலே யாரெல்லாம் அவளை நம்புகிறார்களோ, அவளுடைய பரிந்துரையை நம்புகிறார்களோ, விசுவசிக்கிறார்களோ, அவர்களுக்கு இதை உறுதிப்படுத்தி காட்டினாள் அன்னை மரியாள். இரண்டாவது நாம் காணக்கூடியது என்னவென்றால், தந்தை கடவுள் அன்னை மரியாளுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த தனி சிறப்பு மிக்க ஆசீர்வாதத்தை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துவது காரணம் என்னவென்றால், இந்த அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆசீர்வாதம் போல நமக்கும் இறைவன் கொடுத்திருக்கிறார் பல ஆசீர்வாதத்தை. அதை நாம் பெற்றிருக்கின்றோம், அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஆன்மீக பயணத்திற்கு என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த 1858ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் அன்னையாம் திரு அவை கொண்டாடுகின்ற விழா. அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்ன செய்தி. எப்படிப்பட்ட செய்தி? அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு என்ற வார்த்தை. பாவ மாசில்லாமல் இந்த மண்ணுலகில் பிறந்தவள் தான் அருள்மிக பெற்றவளை என்று சொல்லப்பட்டது. அந்த நாளில் தான் அன்னை மரியாள் இந்த மண்ணுலகிற்கு தோன்றி இந்த பெர்னதத் கன்னிகையிடம் நாமே அமல உற்பவம் என்று சொல்லி முடித்து விட்டாள். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, திருவருகை காலத்தின் 2வது வாரத்தில் அமைதியின் அரசரை நாம் மெழுகுத்திரி ஏற்றி நம் உள்ளத்தின் ஆழத்தில் எதிர்கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த அமைதியின் அரசரை பெற்றுக் கொடுத்த அன்னை மரியாள் பாவ மாசு இல்லாமல் இந்த மண்ணுலகிலே பிறந்தாள் என்பதை திரு அவை பிரகடனப்படுத்தியும் அதை உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறாள். உறுதிப்படுத்தியவள் இறைவன் அவளுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நாமும் ஒரு வழிகளில் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருப்போம். அதை உணர்ந்து அறிந்து அதன்படி நம் வாழ்க்கையை தொடர்ந்தோம் என்றால் இந்த அமைதியின் வாரம், இந்த அமல உற்பவி பெருவிழா நம்மை மேன்மேலும் ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றும். இப்படிப்பட்ட அற்புதமான சிந்தனைகளோடு தொடருவோம் இந்த நாளிலே. இறையாசிர் என்றும் உங்களோடு.